Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing John Keats' famous Ode to a Nightingale, which was written in 1819 and published in 1920. And in this particular ode, John Keats is celebrating the ability of bird to raise his mood. He was in a very mournful mood, but he was able to be, the bird's music was able to transport him to a jubilant mood. Okay, இங்க பாத்தீங்கன்னா நம்ம actually we are in the last but one stanza. In that stanza, இந்த ஸ்டான்சாவுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில விஷயங்களை திருப்பியும் ரீகால் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the condition of the world and the condition of the bird, அது ரெண்டையும் சைட் பை சைடு வச்சுக்கணும். இந்த ஜான் கீட்ஸ் இந்த போயம் எழுதுறதுக்கு பேக்ரவுண்டா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was materialism, and because of materialism, how people were becoming self-centered and how they did not care for the sufferings of their fellow human beings. இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் and the bloodshed that was caused by French Revolution that impacted John Keats அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, common man was facing death and he was becoming mortal. Man is a mortal basically. ஆனா அவனுடைய லைஃப் ஸ்பேன் was becoming very short. அப்ப என்ன சொல்றாரு, there are people who are planning to eliminate men, eliminate the common man. அதனால அங்க ஒரு ஃபியர் இருந்தது. ஆனா இந்த பேர்டுக்கு அந்த மாதிரி ஃபியர் கிடையாது. சொல்றாரு பாருங்க, thou was not born for death. நீ சாவதற்காக பிறக்கவில்லை. யாரு சாவதற்காக பிறக்கவில்லை? The nightingale. It can also be in extended sense the reference to poetry. Okay, did you get that, teachers? Who is that immortal bird? அப்படின்னா nightingale is an immortal bird, but actually he is speaking about literature. He is speaking about poetry. Okay, so poetry பத்தியும் சொல்றாரு இங்க. அந்த நைட்டிங்கேல இம்மார்டல் பேர்டுன்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா the bird is immortal bird. Who is that immortal bird for John Keats? Nightingale. ஏன்னா அது இமேஜினேஷன்ல ஒரு ரியல் பேர்டா இமேஜினேஷன்ல வந்த பேர்டா அப்படின்னு கடைசி ஸ்டான்ஸ்ல கேட்க போறாரு. நெகட்டிவ் கேப்பபிலிட்டியை இங்க அப்ளை பண்ணி தான் நம்ம படிச்சாங்க இந்த போயத்துல. என்ன சொல்ற பாரு, நோ ஹங்கிரி ஜெனரேஷன் ட்ரெட் தி டவுன். இந்த உலகம் என்ன இருக்கு, பேராசை நிறைந்த உலகம், எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிற உலகம். உன்னை மட்டும் அழிக்க முடியாது. அப்ப நைட்டிங்கேல்லாம் ஈஸியா செத்துரும். ஆனா இவர் எதை பத்தி சொல்றாரு? போயட்ரிய பத்தி சொல்றாரு. Nobody can kill you. Poetic spirit cannot be killed. They can harm the body of John Keats, not the poetic spirit of John Keats. அந்த போயட்ரியை அழிக்கவே முடியாது. ஒருத்தனுடைய எண்ணத்தை என்னைக்குமே அழிக்க முடியாது. ஒரு ஐடியாலஜிஸ்ட அழிச்சிடலாம், கொன்னுடலாம். ஏன் அந்த ஐடியாலஜிஸ்டுடைய அந்த ஐடியாலஜியை யாராலையுமே அழிக்க முடியாது. இட் வில் பி தி சீட் ஃபார் ஃபியூச்சர் ரெவல்யூஷனரிஸ். இது ரொம்ப காமனான ஒரு ஐடியா தான். ஓகே, காமனான ஒரு ஐடியா. ஒரு ஐடியாலஜியை நீங்க எந்த காலத்திலயுமே அழிக்க முடியாது. நீங்க யாரதான் அழிக்க முடியும்? அந்த ஐடியாலஜியை ப்ரொபவுன் பண்ண ஒருத்தரை நீங்க அழிச்சு போடலாம். அப்ப என்ன சொல்றாரு, இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருந்தது, நல்ல மனிதர்களுடைய எண்ணத்தை அழிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. ஆனா அந்த நல்ல எண்ணத்தை யாராலையுமே அழிக்க முடியல. The voice I hear this passing night was heard in ancient days by emperor and clown. What is this voice? The voice of love, the voice of humanity. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு நாம் கேட்ட மாதிரி இந்த பொயட்டிக் இன்ஸ்பிரேஷனை யாருக்கும் கிடைச்சது? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பல பேருக்கு கிடைச்சது. ஒவ்வொரு யுகத்திலும் பல பேரு இந்த மாதிரி ஒரு பொயட்டிக் இன்ஸ்பிரேஷனால தூண்டப்பட்டு நிறைய கவிதைகள் எழுதி இருக்கிறாங்க. இன் ஏன்ஷியன்ட் டேஸ் பை எம்பரர்ஸ் அண்ட் கிளவுன்ஸ். கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய மனிதர்களிடம் பல நேரங்களில் பல தரப்பட்ட மனிதர்களிடம் பலவேறு விதங்களில் கடவுள் பேசினார் அப்படின்னு பைபிள்ல கொடுத்திருக்கு. God has spoken
Who is this God அப்படின்னா here it is the poetic spirit. The spirit has spoken and it was trying to give some value system to the world. And பரவாயில்ல, நம்ம வந்து ஏற்கனவே எந்த விஷயம் படிச்சிட்டோம்? Hero as a poet, where divine mystery speaks to the world through the poet who is a heroic personality. அந்த எஸ்ஸே படிச்சுட்டு வந்ததுனால இந்த போயம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. இப்ப இந்த poetic spirit என்ன பண்ணுது அப்படின்னா it is now speaking to John Keats. ஆனா இவருக்கு முன்னாடியே பல பேரிடம் இந்த உலகத்தை திருத்துவதற்காக இந்த poetic spirit பல காலகட்டங்களில் பேசி இருந்தது. யார் யார்கிட்ட பேசிச்சா? In ancient days by emperor and clowns. A clown அப்படின்னா not fools, wise men. எம்பரர் அப்படிங்கும்போது மேபி an allusion to King Solomon. ஏன்னா இவர் வந்து பைபிள் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால நம்ம அல்யூஷன் எடுத்துக்கலாம். he may refer to King Solomon. சாலமனுக்கு அந்த ஞானம் அருளப்பட்டது, கடவுள் வந்து ஞானத்தின் வழியாக அவரிடம் பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. clown அப்படிங்கும் போது it is wise men. It may be poets or prophets. Perhaps the self same song that found a path through the sad heart of Ruth when sick from home she stood in tears amid the alien corn. The same that oft and had charmed magic casement. அந்த கேஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு, biblical illusion. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி இங்க பேசியிருக்காரு. which biblical character, female biblical character is referred to in Ode to Nightingale அப்படின்னு கொஸ்டின் கேட்டா எந்த கேரக்டர் இங்க ரெஃபர் பண்ணி இருக்கிறாரு? the bible character is Ruth. who is this Ruth அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, she is a character in the Old Testament. She is a character in the Old Testament. In the Old Testamentல God's chosen race is Israelite race. Israel race, இஸ்ராயேல் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்ராயல் ரேஸ்ல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு எப்பயாவது ஒரு இடத்துல ரொம்ப வர்ச்சுவஸ் விமன் ஒரு 4 பேருக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லாருமே ஒரே ரேஸை சேர்ந்தவங்க தான். இங்கிட்ட ஒரு ஆணு, இங்கிட்ட ஒரு பெண்ணு, எல்லாமே அந்த இஸ்ராயல் ரேஸ்ல இருந்தான். வேற ரேஸ்ல இருந்து மிங்கிலே ஆகல எக்ஸப்ட் 4 people. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த ரூத். யார் இந்த ரூத் அப்படின்னா, she was not an Israel woman but she belonged to a race called Moab race, Moabite woman. But she was married to an Israelite man and she became a widow very young. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாமியார் இருந்தாங்க. அந்த மாமியார் பேரு நவோமி. she was a very devoted woman. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ராயல்ல இல்லாம மாவோப் அந்த தேசத்துல இருந்தாங்க. அதனால அந்த இஸ்ராயல் யங்ஸ்டரை வந்து இந்த ரூத் திருமணம் செய்து கொண்டார். அவர் ரொம்ப நல்ல பெண்ணு அப்படிங்கிறதுனால சரி வேற்று இனத்துல இருந்து கூட ஒரு பெண்ணை மணக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூத்தை மணந்தாங்க. அப்ப மணந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த இஸ்ராயல் இனத்தவர் இறந்துட்டாரு. இப்ப மாமியாரு அவருக்கும் அந்த மாமியாருடைய கணவரும் இறந்துட்டாங்க. அவங்களும் ஒரு விதவை. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த வேற்று தேசத்துல அவங்களால உயிர் வாழ முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, சரி நம்ம சொந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு எங்க போறாங்க, they go to a place called Bethlehem. ஏன் இவங்க ரூத் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், வேற கல்யாணம் பண்ணி இருக்கலாம், அந்த மாமியாரை கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா she was a very loyal and devoted daughter-in-law. She took care of the elderly woman so well that she followed her mother-in-law to Bethlehem, which was in Israel. அங்க போயிட்டு அவ என்ன பண்ணா, தன்னுடைய மாமியார நல்லா பாத்துக்கிட்டா. ஆனாலும் மனசுக்குள்ளார ரொம்ப வேதனையோடு இருந்தாள். ஏன் வேதனை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணா, she was believing in the divine help. அப்ப என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வயித்த கழுவணும் இல்லையா, அதாவது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அங்க எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, இங்க ஹார்வெஸ்ட் நடந்துகிட்டு இருந்தது. பக்கத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் வயல்ல ஹார்வெஸ்ட் நடந்திருந்தது. அந்த ஹார்வெஸ்ட் என்ன ஹார்வெஸ்ட் அப்படின்னா, இட் வாஸ் அ கார்ன்ஃபீல்ட். அந்த கார்ன்ஃபீல்டுல இவன் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த
கான் வந்து அள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கீழே கிடக்கும்லே அந்த கான், அதை பொறுக்கிற வேலையை செய்தாள். அதை பொறுக்கும் பொழுது என்ன பண்ணா அப்படின்னா, கண்ணீரும் கம்பளியுமாக தன்னுடைய சோதனை நிறைந்த வாழ்க்கையை நினைச்சு கண்ணீரும் கம்பளியுமாக அவள் அழுது கொண்டிருந்தார். அந்த அழுது கொண்டு இருக்கும் பொழுது இவளுடைய கஷ்டத்தை பார்த்து அங்க ஒரு நைட்டிங்கேலும் கதறி அழுது கொண்டிருந்தது. அப்ப இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, she is described as a nightingale which was mourning in a cornfield. சரிங்களா? அப்ப அந்த பைபிள் ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா, அவ வந்து என்ன பண்ற, கதிர்களை வந்து அப்படியே அந்த கானை வந்து பொறுக்கும் பொழுது அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. அவளை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆல்டர்மென் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள்லாம் அவளை துரத்தி ரொம்ப ஏளனமா, ஏன்னா வேற்று ரேஸ் பெண்ணு, அதனால அவளை கொஞ்சம் ஏளனமாக நடத்தினார்கள். அப்பொழுது ஆனா அவ என்ன பண்ணா, யாருகிட்டையும் என்ன பண்ணல, கோவிச்சுக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவளுடைய பாடல், இனிமையான பாடல் ஒரு மனிதனுக்கு கேட்டது. யாரு அப்படின்னா, அந்த நிலத்தின் ஓனரான போவாஸ் அப்படிங்கிறவருக்கு கேட்டுச்சு. அந்த போவாஸ் என்ன பண்ணாரு, யாரு அது அப்படின்னு விசாரிச்சாரு. விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு இவருக்கு சொந்தக்கார பொண்ணு. he is a kinsman to the husband of Ruth அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. he was so much touched by the devotion that Ruth had for her mother-in-law. உடனே என்ன பண்ணாரு, he decided to take Ruth as his wife. என்ன பண்ணாரு, he took his cloak, மேலுடைய கலட்டி கொண்டு போய் அவ மேல போத்தி அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இது என்ன சார் எனக்கு ஸ்டோரி, பைபிள் ஸ்டோரி புரியலையே அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. when a man is deeply concerned about others, when he is very much concerned about the well-being of the world, and when he is crying about the well-being of others, God will come to aid. அதே மாதிரிதான் இப்ப ஜான் கீட்ஸ், அவரும் மற்ற மனிதர்களை நினைத்து அழுது கொண்டிருந்தார். இந்த உலகம் இப்படி மோசமா போயிட்டு இருக்கே, இதை எப்படியாவது திருத்தணும்னு நினைக்கிற நேரத்துல என்ன பண்ணுது, God has sent the nightingale as a consolation. எப்படி வந்துதான், through the charmed magic casement. Charmed magic casement. Magic casement here can be it can have two meaning. ambiguity அப்படிங்கிறது, ambiguity அங்க யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, என் வீட்டுல இருந்த ஜன்னலுக்கு இன்னொரு பேரு கேஸ்மெண்ட். அந்த ஜன்னல் வழியாக I could hear the voice of the nightingale. This is literal meaning. இல்ல இன்னும் கொஞ்சம் figurative meaningல போனோம்னா, it's a charmed magic casement. It's a magic casement அப்படின்னா, it's a invisible window. What is this invisible window? Imagination. Through imagination, the poetic spirit was entering. நீங்க இந்த டெட் ஹியூக்ஸ் உடைய ஒரு poem படிச்சோமா? What is the poem that we study in unit number 4? Thought Fox. Poetic inspiration. He was waiting for poetic inspiration, and that poetic inspiration will help the poet to transform the world. அந்த poetic inspirationக்காக அவர் காத்து இருந்தார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் poetic inspiration என்ன பண்ணுச்சு, அப்படியே அந்த தாட் வந்து ஃபாக்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ளார என்ன பண்ணுச்சு, யாருக்கும் தெரியாம நலுக்க விடாம உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி இங்க இவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு நல்ல ஒரு பொய்டிக் இன்ஸ்பிரேஷனுக்காக வெயிட் பண்ணாரு. அந்த நைட்டிங்கேலுடைய வாய்ஸ் அந்த ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து இவரை லிஃப்ட் பண்ணி ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிட்டா மாத்துறதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாரு. ஆஃப் perilous seas, abandoned seas, in fairy land which is deserted now. What is this fairy land ன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, fairy land, the reference to the earth which is deserted now. It has become a desert because of the material mindset of the people. Okay, did you understand the stanza? Right. Ipa, we are going to the last stanza. It's a very important stanza. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, forlorn. ஏன் forlorn அப்படின்னா, he is
speaking about his condition and the condition of the bird. Yeah, he is in abandoned state. யாருமே என்னை கண்டுக்கல அப்படின்னு பொருள்பட்டாலும் he is speaking about that poetic inspiration, the divine value which is embodied in the poetic imagination. He is speaking about the bird. You are an abandoned idea. The உலகம் does not look at you. The world, the God who was light came into the world, but the world did not understand it, did not find it. அப்படின்னு Gospel of St. John சொல்லுது. இந்த உலகம் ஒளிக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒளி இந்த உலகிற்கு வந்தது. ஆனால் இருளில் இருந்த மக்கள் அந்த ஒளியை கண்டுகொள்ளவில்லை. அப்ப இந்த இருண்ட உலகம் இந்த ஒளி, இந்த நைட்டிங்கேலுடைய அந்த மெரிட்டை கண்டுபிடிச்சுக்கல. The very word is like a bell. What is like a bell? அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. What is like a bell? Okay. What is like a bell? The song of the bird is like a bell that told me back from thee to my soul self. என்ன திருப்பியும் இந்த உடலுக்குள்ளார இந்த பாடி கொண்டு வந்து போட்டுருச்சு. Adieu அப்படிங்கிறார். இப்ப இந்த ஸ்டான்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளார இருந்தாரு. He was in a world of imagination. He was fantasizing. அப்படியே இந்த உடல்ல வந்து காய்ச்சலோட உடல் வேதனையோட அப்படியே இருக்கும்போது ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளார அப்படியே ஒரு அழகான பறவையை பாக்குறாரு. அந்த பறவையை ஏன் பார்த்தாரு அப்படின்னா, தூரத்துல ஒரு சத்தம் கேட்டது. அப்ப இது நைட்டிங்கேல்னு நினைச்சிட்டு கற்பனையில அந்த பறவையோடு பறக்கிற மாதிரி கற்பனை. இப்ப என்ன சொல்றாரு, இனிமேட்டு கற்பனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு adieu. Adieuனா பை பாய், பை பாய். The fancy cannot cheat so well as she is famed to do. The deceiving self அப்படிங்கிறாரு. What is the deceiving self according to John Keats அப்படின்னா, it is the fancy. What is the deceiving self according to John Keats teachers? Fancy. இப்போ கொஞ்சம் டஃப்பான போயம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, சிம்பிளா சொல்லித்தரேன். என்ன அப்படிங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு எஸ்டி கால்ட்ரிட்ஜை பொறுத்த மட்டும். ஜான் கீட்ஸ் முன்னாடி அவர் இருந்தவர், அவர் ரெண்டு விதமா இமேஜினேஷனை பிரிக்கிறார். பிரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன். பிரைமரி இமேஜினேஷனுக்கு பேரு இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷனுக்கு பேரு ஃபேன்சி. சரிங்களா? இப்ப பிரைமரி இமேஜினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட அந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேற வேற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஒரு அழகான ஒரு இமேஜ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு லேண்ட்ஸ்கேப்பை உருவாக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம மைண்ட்ஸ்கேப்ல உருவாக்கும். வேற வேற எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு முன்னாடி இந்த கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி போட்ட ஒரு ஆள் இருக்காரு. இந்த ஆளுக்கு வந்து ரெண்டு கண்ணு இருக்கு, காது இருக்கு, பின்னாடி ஒரு போர்டு இருக்கு. இது எல்லாமே தனித்தனி எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் ஒன்னா அழகா ஹார்மோனியஸா மிங்கிள் பண்ணி கொடுக்கறது வந்து இட்ஸ் கால்ட் இமேஜினேஷன். ஸோ எஸ்டி கால்ட்ரிட்ஜ் என்ன பண்ணாருன்னா, he called imagination as SM plastic power. SM plastic power. இது மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கேன். Okay, he called it as SM plastic power. The power that mixes many things into one. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஃபேன்சி அப்படின்னா, நம்ம நினைவுல இருக்கும்ல ஒரு விஷயம், பார்த்ததுக்கு அப்புறம் அதை நினைவுல கொண்டு போய் அந்த நினைவை வந்து ஒரு மாடு மாதிரி உட்காந்து அசை போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் கற்பனை உலகிலேயே சஞ்சரிக்க விரும்பல, நிஜ உலகத்திற்கு வந்து இந்த நிஜ உலகத்திற்கு ஒரு லெசனை நான் கொடுக்க விரும்புறேன் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாரு, பை பை ஃபேன்சி, யூ ஆர் மை ஃபேன்சி. Hey, you are my fancy. And fancy is personified into a woman who is known to be cheating. And how is fancy personified? Personified. How is fancy personified? It is personified into a female who cheats the self. இப்ப என்ன சொல்றாரு, அந்த பேர்டு கிட்ட சொல்றாரு, அந்த வெளியில இருக்கிற அந்த பேர்டு இருக்குல்ல, அந்த பேர்டு வந்து உண்மையான பேர்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இட் இஸ் மை சோல் which is projected as a bird. What is actually the nightingale? நைட்டிங்கேல் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு பறவை இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு யார் சொல்றா?
ஜான் கீத் சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு பாருங்க. Adieu, adieu, thy plaintive anthem fades past the near meadows. இப்ப அவரு அந்த ஒரு புரிதலுக்கு வந்தா என்ன சொல்றாரு, உன்னுடைய சத்தம் என் காதில் இருந்து ரொம்ப தொலைவுல போயிட்டு இருக்கு. ஏன் ஏன் அங்க ரொம்ப தொலைவுல ஃபேட் ஆகணும்? அங்க ஃபேட் ஆச்சுன்னா தான் இங்கே அது உருவாக முடியும். அந்த நைட்டிங்கேல் உள்ள வந்துருச்சு. இங்க உள்ள வந்ததுனால அங்க அது மறைஞ்சே ஆகணும். இப்ப என்ன சொல்ற, thy plaintive, plaintive அப்படின்னா mournful anthem is fading. எங்க? அப்படியே தூரத்துல இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகளை தாண்டி, அங்க இருக்கக்கூடிய ஆத்தை தாண்டி, அங்க இருக்கக்கூடிய மலையை தாண்டி அது என்ன பண்ணுச்சு, போய் மறைஞ்சிருச்சு. இப்ப நம்மால ஃபுல்லா கண்ணை திறந்து பார்த்து கேட்கிறாரு, ஐ திங்க் இட் ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் வேலி. அப்படின்னா இட்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ் இன் அ ஃபாரஸ்ட் ஆர் அ வுட். இந்த பறவை அங்கிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முடிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, வாஸ் இட் அ விஷன் ஆர் அ வேக்கிங் ட்ரீம்? ஆனா உண்மையாலுமே கண்ணை மூடி கனவு கண்டனா அல்லது கண்ணை திறந்து கொண்டே கனவு கண்டனா? Let it that music, do I wake or sleep? நான் உண்மையாலுமே தூங்கிட்டு இருக்கனா இல்ல முடிச்சுக்கிட்டு இருக்கனா அப்படின்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. Did you understand the teachers? அப்ப அவரு திருப்பியும் அப்படியே கான்சியன்ஸ்க்கு வந்து now he understands that he has a superior power which at least can sing and make people happy, which can at least sing elegy for the common man who have died because of tyranny. அதனால இந்த போயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம் என்று சொல்லப்படுகிறது. Did you understand that poem, teachers? The last two lines in the last stanza is a beautiful example of a rhetorical question, and it also speaks about the concept of negative capability. Who coined the term negative capability, teachers? Yeah, John Keats. John Keats coined the term negative capability in the year 1817 in one of his letters to his friends. ஓகேவா? அண்ட் இந்த இதுல இன்னொரு மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, the nightingale, was it a real or an imagination அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் என்ன சொல்றாரு, ஐ திங்க் nightingale is equated to an elf. The deceiving elf அப்படிங்கிறாரு. Fancy is the deceiving elf. எல்ஃப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, elf is a mythological being which is considered to be very mischievous, which creates a lot of mischief. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் a very short creature with pointed ears. அப்படியே காது ரெண்டும் அப்படி ஷார்ப்பா இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும், வால் இருக்கும், which is stated to have magical power, which will create a kind of maya in which people will reel, and it will be very mischievous in its actions. அவ்வளவுதான் poem, teachers. We have completed Ode to a Nightingale.